வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா அடுத்த அகரம்சேரி கொல்லமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி ராகவன். இவரது மனைவி ஸ்வேதா. இவர்களுக்கு திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆகிறது. குழந்தை இல்லை. ஸ்வேதா கேவி குப்பம் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வருகிறார். வேலை முடிந்ததும் ஸ்வேதாவை ராகவன் பைக்கில் அழைத்து வருவது வழக்கம். சம்பவத்தன்று இரவு மனைவியை அழைத்து வருவதற்காக ராகவன் கொல்லமங்கலம் கிராமத்திலிருந்து பைக்கில் சென்றிருக்கிறார். வெகு நேரமாகியும் ராகவன் வந்து சேராததால் சந்தேகமடைந்த ஸ்வேதா கணவரின் செல்போன் எண்ணுக்கு பலமுறை தொடர்பு கொண்டுள்ளார். ஆனால் அழைப்பை ஏற்கவில்லை. சிறிது நேரத்துக்கு பிறகு ராகவனின் செல்போனிலிருந்து வேறு ஒரு நபர் பேசி உள்ளார். சாலையில் சென்று கொண்டிருந்த போது செல்போன் ஒலித்ததாகவும் அதனால் எடுத்து பேசியதாகவும் கூறியிருக்கிறார். ஸ்வேதா அவரிடம் தனது கணவரை பற்றி கூறியிருக்கிறார். அந்த நபர் சாலையோரமாக தேடிய போது ஒருவர் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பதாக கூறியதும் அலறியடித்துக் கொண்டு ஸ்வேதா அங்கு சென்றிருக்கிறார். உடனே கேவிக்குப்பம் போலீசாருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் கேவிக்குப்பம் மேம்பாலத்தில் தலையின் பின்புறத்தில் பலத்த காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்த நிலையில் கிடந்த ராகவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் தொடர்பாக கேவிக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். சம்பவ இடத்தின் அருகிலிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதோடு ராகவனின் மாமனாரான அமுல்ராஜ் என்பவரின் நடவடிக்கைகள் போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அவரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதில்தான் மாமனாரை கூலிப்படையை ஏவி மருமகனை கொன்ற அதிர்ச்சி சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. ராகவன் திருமணத்திற்கு முன்பே பல பெண்களிடம் தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. அதோடு அவர் மீது பள்ளிக்கொண்டா காவல் நிலையத்தில் போக்சோ வழக்கும் நிலுவையில் இருந்துள்ளன. இந்த சூழலில்தான் ராகவன் ஸ்வேதாவை காதலித்திருக்கிறார். இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிய வந்ததை அடுத்து ராகவன் குறித்து அமுல்ராஜ் விசாரித்திருக்கிறார். அப்போதுதான் அவரை பற்றிய பல்வேறு திடுக்கிடும் உண்மைகள் தெரிய வந்திருக்கிறது. அதோடு ராகவன் சரியாக வேலைக்கு போகாமல் கிடைத்த வேலையை செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது. தனது மகளை படித்த மாப்பிள்ளைக்கு கட்டிக் கொடுக்க நினைத்த அமுல்ராஜ் ராகவனின் காதலுக்கு தடை போட்டு இருக்கிறார். ஆனால் குடும்பத்தின் எதிர்ப்பையும் மீறி ஸ்வேதா ராகவனை திருமணம் செய்ய நினைத்திருக்கிறார். இதையறிந்த அமுல்ராஜ் பள்ளிக்கொண்டா காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இருவரும் மேஜர் என்பதால் காவல்துறையினரால் அவர்களை தடுக்க முடியவில்லை. ராகவனும் ஸ்வேதாவும் திருமணம் செய்து கொண்டனர். திருமணமானதிலிருந்து ராகவன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி பல பெண்களிடம் தொடர்பில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. குடிப்பதற்காக கையை பிளேடால் அறுத்துக் கொண்டு பணம் கெட்டு ஸ்வேதாவை மிரட்டி அவரை அடித்து சித்திரவதை செய்து வந்துள்ளார். தனது மகள் கஷ்டப்படுவதை பார்த்து மனம் உடைந்து போன மாமனார் அமுல்ராஜ் மருமகன் என்றும் பாராமல் ராகவனை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார். வெட்டுவான பகுதியைச் சேர்ந்த நண்பர் கார்த்திக் என்பவர் மூலம் பெங்களூருவைச் சேர்ந்த கூலிப்படையினரை அமுல்ராஜ் தொடர்பு கொண்டிருக்கிறார். அவர்கள் மூலம் மருமகனை தீர்த்து கட்ட நாள் குறித்திருக்கிறார். சம்பவத்தன்று கூலிப்படையினர் ராகவனை நோட்டமிட்டு பின்தொடர்ந்திருக்கிறார்கள். பசுமாத்தூர் மேம்பாலம் அருகே வந்தபோது ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் ராகவனை வழிமறித்த அந்த கும்பல் கொடூரமாக அடித்து கொன்றுவிட்டு சாலை விபத்து போல சித்தரித்து விட்டு தப்பிச் சென்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அமுல்ராஜ், அவரது நண்பர் கார்த்திக் ஆகிய இருவரையும் கைது செய்திருக்கிறார்கள். மேலும் கூலிப்படையைச் சேர்ந்தவர்களை பிடித்து விசாரித்து வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே இந்த கொலைக்கு எவ்வளவு பணம் கைமாறப்பட்டிருக்கிறது, கொலைக்கான உண்மையான காரணம் என்ன என தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.